ஹாய் நண்பா நண்பீஸ். வெயில் கொளுத்து எடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மனசில் ஓடிட்டு இருக்க ஒரே கேள்வி, சொன்ன மாதிரி ஜூன் 1 ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுவாங்களா, இல்லை வெயில் காரணமாக வச்சு ஸ்கூல் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காரு. முதல்வர் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிஞ்சு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும்ட்டு அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியமே இல்லை. காலையில் 10 மணிக்கே வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு தான் அனல் காற்று வீசுது. இந்த கடுமையான வெயில் காரணமாக குழந்தைகளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடாதா அப்படின்னு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையில் இருக்காங்க. இதனால் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங்கை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்கணும்ட்டு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், பேரண்ட்ஸ் தரப்பிலிருந்து தமிழக அரசுக்கு தொடர்ந்து நிறைய கோரிக்கைகள் வந்துட்டே இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் சென்னை பத்திரிகையாளர் சந்திச்சப்போ ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. அதனால் ஜூன் முதல் வாரத்தில் வானிலை எப்படி இருக்கும், தொடர்ந்து வெப்ப அலை வீசுமா, இல்லை பருவமழை தொடங்குமா, இது மாதிரி ஒரு விரிவான ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி வானிலை ஆய்வு மையத்துக்கிட்ட இருந்து நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கோம். அந்த ரிப்போர்ட் கைக்கு வந்த உடனே அதை வச்சு முதலமைச்சர் விஜய் அவங்க கிட்ட நேரடியாக ஆலோசனை நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான தேதி பற்றி ஃபைனலாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரியாகும்ட்டு அமைச்சரை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காரு. முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த காலை உணவு திட்டம் இப்போ புதுசாக வந்திருக்க தாவேக ஆட்சியில் தொடருமா அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு. இதுக்கும் அமைச்சர் ராஜ்மோகன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதில் சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி முந்தைய ஆட்சியில் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் தற்போதைய முதல்வர் விஜய் ஆட்சியிலையும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்னு உறுதியளிச்சிருக்காங்க. ஸோ மக்களே, வானிலை ஆய்வு மையத்தோட ரிப்போர்ட் பொறுத்து தான் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் பற்றினு முடிவெடுப்பாங்க. அநேகமாக 1 வீக்கோ இல்லை 10 டேஸோ ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இந்த வெயிலுக்கு ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் தள்ளி வைக்கணுமா, இல்லை ஜூன் 1 திறக்கலாமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.